வணக்கம் திரு விஜயன். இப்போ கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சொத்து வழக்குல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மரணம் அடைந்ததுனால அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா 100 கோடி ரூபாய் அபராதத்தை எப்படி வசூலிப்பது போன்ற ஒரு நெறிமுறைகள் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அதனால அதை வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன திரு விஜயன்? என்னுடைய முதல் கட்ட பார்வை என்ன அப்படின்னாக்கா, இந்த ரிவ்யூ பெட்டிஷனே மேய்ச்சனபிள் இல்லை. என்ன காரணம்னா, கர்நாடக அரசு அக்ரீவ்டு பர்சன் இல்லை. ரெண்டாவது பார்வை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கீழமை நீதிமன்றம் குன்ஹா அவர்கள் கொடுத்த தீர்ப்பையே எல்லாம் இருக்கு. அதனால உச்ச நீதிமன்றம் சொன்னபோது கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, ரெஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அந்த கீழமை நீதிமன்றத்திலேயே எல்லா ப்ரொசீஜரும் இருக்கு. அதனால இந்த ப்ரொசீஜருக்காக இன்னொரு சாட்சியில போய் கேட்கறதுங்கிறது இது வேற ஏதோ செட்டப் பண்ண சமாச்சாரம் மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடக உயர் நீதிமன்றம் கர்நாடகத்திலிருந்து அவங்க தான் அப்பீல் போடுறாங்க. அவங்க இதை எங்கேயுமே எழுப்பல. அவங்களுடைய அப்பீல் கிரவுண்ட்ஸ்ல அவங்க ஒட்டுமொத்தமா தான் அப்பீல் போட்டிருக்காங்க. இப்ப ரிவ்யூல ஒரு சைட் லைன் பண்றதுங்கிறது யாரை திருப்தி பண்றதுக்காகவோ எதுக்காகவோ எனக்கு தெரியல.